ஓம் மகா கணபதியே நமக. குருவாழ்க, குருவே சரணம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2024ஆம் ஆண்டுக்கான ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிக்கான வீடியோ. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 2024 ஆங்கில புத்தாண்டானது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது, இந்த எப்பொழுதுமே வருட பலன்கள் நம்ம நிர்ணயிக்கும் போது அந்த ஆண்டு கிரகங்கள் வருட கிரகங்களை வச்சு தான் நம்ம இப்போ இந்த வருட பலன்கள் நிர்ணயிப்போம். அப்போ வருட கிரகங்கள் அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுக்கவே தங்கியிருக்கக்கூடிய அமைப்பு தான் வருட கிரகங்கள்னு சொல்லுவோம். அப்போ வருட கிரகங்கள்ன்றது சனி பகவான் ஒரு ராசியில் 2.5 வருட காலம் சந்திப்பார். அடுத்ததாக ராகு கேதுன்றது 1.5 வருட காலம் ஒரு ராசியில் சந்திப்பார். குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் 1 வருட காலம் ஒரு ராசியில் சந்திப்பார். அப்போ இந்த கிரகங்கள்லாம் எந்த இடங்கள்ல இருக்குது, அந்த இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த ராசிக்கு எந்த விதத்தில் யோகங்கள் தர இருக்குது அப்படின்றத பார்த்து சொல்லணும். அப்போ குறிப்பாக இந்த பார்க்கும்போது இந்த ரிஷபராசிக்கான வீடியோ அப்படின்றனால, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடமான கும்ப ராசியில் சனி பகவான் வீற்றிருக்கிறார். அதாவது பார்த்தீங்க அப்படின்னாக்கா மகர ராசியில் 2023 டிசம்பர் 20ஆம் தேதி வரலுமே வீற்றிருந்தார் அப்படின்றீங்க. இப்போ தான் இந்த சனி பயிற்சியானது நடந்திருக்கு. அதுனா 2.5 வருட காலத்துக்கு அங்கே தான் இருக்க போகிறார், கும்ப வீட்டிலே தான் நிற்க போகிறார். அப்போ 2024 சனி பகவான் முழுக்கவே கும்பத்தில் வச்சு தான் நம்ம பலன் சொல்லணும். அப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான் 11ஆம் இடத்துல குருவோட மனையில் மீன ராசியில் வீற்றிருக்கிறார். இன்னும் 1.5 வருட காலகட்டத்துக்கு அவர் மீன ராசியில் தான் உட்காந்துருக்க போகிறார். 2023 அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி என்று இந்த ராகு கேது பயிற்சி நடந்ததுனால மேசத்திலிருந்து மீனத்துக்கு ராகு பகவானும், துலாத்திலிருந்து கன்னிக்கு கேது பகவானும் பயிற்சியானார். அப்போ இந்த ராகு கேதுன்ற 2 கிரகம் மீன ராசியில் ராகு பகவானும், கன்னி ராசியில் கேது பகவான் தான் வீற்றிருக்க போகிறார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு பகவான் உட்காந்துருக்கார். 12ஆம் இடமான மேச ராசியில் குரு பகவான் உட்காந்துருக்கார். வருகின்ற சித்திரை மாதம், அதாவது ஏப்ரல் மாத காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சியும் நடக்க இருக்குங்க. அப்போ இந்த குரு பகவான் உங்கள் ராசியை நோக்கி வருவார். அப்போ இந்த அமைப்புகளை வச்சு தான் இந்த வருட பலன்கள் நம்ம நிர்ணயிக்கணும். அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனி பகவான். அப்போ இதுக்கு முன்பாக 9ஆம் இடத்துல இருந்தக்கூடிய சனி பகவான் ஒரு சில தடை தாமதங்களை கொடுத்துருப்பார். இந்த நேர காலகட்டத்தில் 10ஆம் இடத்துக்கு வந்த சனி பகவானால் ஓரளவுக்கு தொழில் வளர்ச்சிகள் பெறக்கூடிய காலகட்டங்களாக இந்த 2024 இருக்கும் அப்படின்றத மட்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் 9, 10ஆம் அதிபதிகளாக வராருங்க. ஒரு ஜாதகத்தில் 9, 10ஆம் அதிபதிகள் ஒரு இடத்துல சேர்ந்தாலோ பார்த்தாலோ பரிவர்த்தனையானாலோ அது தர்ம கர்ம ராஜயோகம் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இந்த சனி பகவான் சொல்லக்கூடிய கிரகமானது 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிகள் மேலோங்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 12க்கும் 7க்கும் அதிபதியோட நட்சத்திரத்தை வாங்கி இந்த வருடத்தின் தொடக்கத்திலே தொடங்குறதுனால இந்த ரிஷபராசிக்காரர்களாம் இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்புகள் பெறத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. வெளிநாடு வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த நாட்டு குடியுரிமை பெற்று அந்த நாட்டிலேயும் நிறைய சம்பார்த்தனை பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியானது ஓரளவுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நிறைந்த பயிற்சி அப்படின்றது சொல்லலாம். தொழிலில் ஒரு மனிதனுக்கு நிரந்தரமான ஒன்று தொழில். அப்போ தொழிலில் பிரச்சனை ஏற்பட்ட நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். குடும்பத்தில் மன நிம்மதி, மன சந்தோஷங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த சனி பயிற்சியானது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிகள் உண்டு. இந்த வருடம் முழுக்கவே சனி பகவான் 10ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்க போகிறார். அதனால இந்த சனி பகவானோட அமைப்பு மிகப்பெரிய வலுவை கொடுக்கும். அதாவது இந்த சனி பகவானோட பார்வைக்கும் பலன் உண்டு அப்படின்றீங்க. அந்த சனி பகவான் இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்தை 3ஆம் பார்வையை பார்ப்பாருங்க. அப்போ 12ஆம் இடமும் அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாடு அப்படின்றனால இந்த நேர காலங்களில் வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தை 4ஆம் இடத்தை சமசப்தமாக பார்க்கறதுனால வெகு நாட்களாக வீடு மனை வாசல் வாங்க முடியல, வீடு மனை வாசல் கட்ட முடியலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டம் உருவாகும். ஏன்னா 4ஆம் இடத்தை சனி பகவான் 10ஆம் இடத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கார். 4ஆம் இடம் வீடு மனை வாசல், வண்டி வாகன யோகங்கள் அப்படின்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலங்களில் புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருந்துட்டு இருக்கு.
அடுத்து 10ஆம் பார்வையாக பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்கார். அப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா திருமணமே ஆகலை, திருமண வாய்ப்புகள் எப்போ கூடி வரும் அப்படின்ற மாதிரி காத்துட்ருக்கோன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு சனி பகவான் அந்த இடத்த பார்க்கும்போது வெள்ளமாக செய்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணத்துக்கான ஒரு யோக காலகட்டத்தை கொடுத்துட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருந்துகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துல கேது பகவான் உட்காந்துருக்கார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது யோகமே. ஆமேடம் எருதுகணி நண்டுசுரா 5 இடத்தில் கருணாகம் ஜாதகர் பொன்மத்தியில் தீழ்வார் அப்படின்ற விதிங்க. அப்போ லாபஸ்தானத்தில் ராகு இருந்தாக்கா பணமானது பல வழியிலேருந்து உங்களுக்கு வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். இந்த நேர காலங்களில் தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும், தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். அப்போ பஞ்சமத்தில் தூங்கக்கூடிய அளவுகளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ராகு பகவான் யோகமான பலன்களை கொடுத்துட்டு இருக்காரு, அதுவும் நீர் ராசியில் நின்று. அப்போ லாபஸ்தானத்தில் நின்று நடக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் வளர்ச்சிகளும் தொழில் மூலியமா லாபங்களும் பெறக்கூடிய காலகட்டங்களாக மேஷத்தில் இந்த மீனத்தில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அடுத்த 1.5 வருட காலங்கள் விசேஷமான ஒரு பலன்கள் தரும்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான் வீற்றிருக்கிறார். 5ஆம் இடத்தில் கேது வீற்றிருக்கிறது விசேஷம் தானா அப்படின்னாக்கா எனக்கு தெரிஞ்சது விசேஷமான ஒன்று அல்ல. காரணம் என்னன்னாக்கா 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடங்க. அப்போ இந்த இடம் சார்ந்த விஷயங்கள பிரச்சனைகள் ஏற்படும். ஏன்னா கேது பகவான் எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடம் சார்ந்த விஷயங்களும் பிரச்சனைகள் தூண்டுவார். 5ஆம் இடம்னா வெகு நாட்களாக குழந்தை பேருக்காக காத்துட்ருக்கீங்கன்னாக்கா குழந்தை பேர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கடன் மனையிடையே ஒற்றுமை இல்லாமல் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருன்றுவீங்க. அதே போல் 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னால தந்தை வழி சொத்து சுகங்களை பிரிக்காமல் இருக்கிறது விசேஷத்தை கொடுக்கும். இப்போ தந்தை வழி சொத்து சுகங்களை பிரித்து வேலை செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா அதில் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கிற மாதிரியான அமைப்புகள் உண்டு. அப்போ இந்த கேது பகவானுக்கு வந்துட்டு பரிகாரம் செய்துக்கணும். கேதுவின் அம்சம் விநாயகப் பெருமாள். அப்போ இன்றைய தேதியில் இன்னும் ஒரு 1.5 வருட காலகட்டத்துக்கு கேதுவின் அம்சமான விநாயகப் பெருமானுக்கு தொடர்ச்சியாக நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானும் தனக்கு 12ஆம் இடத்துல மறைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியின் அடிப்படையில் இந்த ஜனவரி மாதத்துலேருந்து ஏப்ரல் மாத காலகட்டம் வரலும் இந்த குருவின் பார்வைகள் படக்கூடிய இடங்கள்லாம் புனிதமடை என்று விதிங்க. அப்போ இந்த குரு பகவானோட பார்வையானது பார்த்தீங்கன்னா 5ஆம் வாரியாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு படம் இருக்குது. 4ஆம் இடம் வீடு மனை வாசல் வண்டி வாகனம்னால கண்டிப்பாக தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியம் பெறக்கூடிய அமைப்பு உருவாகும். வீடு மனை வாசல் வாங்குவதற்கு வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்கள் அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு இந்த குருவின் பார்வையானது கிடைக்க இருக்கு. 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானத்தை சொல்லக்கூடிய அமைப்புங்க. வெகு நாட்டில் வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இருந்த நபர்களுக்கு நிரந்தரமான ஒரு உத்தியோகங்கள் பெறக்கூடிய காலகட்டங்களாகவும் உருவாகுன்றீங்க. அடுத்து 8ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பணவரவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்றீங்க. அப்போ இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிஞ்சளவு இந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு நல்லமாக தான் இருக்குது. ராகு கேது பயிற்சிகளும் ஓரளவுக்கு நல்லதாக இருக்குது. குரு பகவானோட பயிற்சியும் ஏப்ரல் மாதம் வரலும் சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு குருபகவான் பார்வையானது ஜென்மத்தில் குரு இருக்கனால அப்போ ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மட்டும் எனக்கு தெரிஞ்சளவு புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்க்குறதோ ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ மட்டும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு மட்டும் செய்ய வேண்டாம். ஏன்னா ஜென்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் இடம் விட்டு இடம் பெயர்றதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். எடுத்த காரியத்தில் ஒரு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அப்போ உங்களோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக 2024 ஏப்ரல் மாதத்துக்குள்ளார நீங்கள் செய்து முடிச்சுக்கிறது தான் மிகப்பெரிய விஷயத்தை கொடுக்கும். அதுக்கு பிறகு இதோட அமைப்புகள் அந்தளவுக்கு வலிமை இல்லாத ஒரு அமைப்புகளில் இருந்துட்டு இருக்கிறத கண்குளிர பார்க்க முடியுதுங்க. அதனால் இந்த 2024 ஆங்கில புத்தாண்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான இஷ்ட தெய்வன்றது பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான். அப்போ புதனின் அம்சமான திருவெண்காடு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களோட எண்ணங்கள் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி மன சந்தோஷங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும். எது செய்தாலும் அதில் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல்கள் ஏற்படுத்திடுவீங்க. அப்போ இந்த பரிகாரங்கள் மட்டும் செய்துக்கிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். திருவெண்காடு புதனோட ஸ்தலத்துக்கும் விநாயகப் பெருமானுக்கும் தொடர்ச்சியாக விளக்கு போட்டு வந்தீங்க. கொஞ்சம் மழை போல் வரக்கூடிய பிரச்சனைகள் பனி போல் விலகுன்றீங்க. அதனால் மற்ற விதத்தில் எந்த இடத்தையும் உங்களுக்கு தோஷம்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அப்போ இந்த 2024ஆம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு வளர்ச்சி நேர்ந்த ஆண்டாகவே இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சிக்கான ஒரு காலகட்டம் வந்துட்டுருக்கு. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.